ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா சமையல். இந்த சேனலை நீங்கள் மொத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்றைக்கி ஃப்ரைடே, மறுநாள் சாட்டர்டே இருந்தது. சாட்டர்டே 3வது சாட்டர்டே. நல்லா வடை, பாயாசம், 5 வித பாஜி எல்லாம் செய்யணும் இல்லைங்களா? அதுக்காக மார்க்கெட் போயிருந்தேன். ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு வரலான்னு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். ஒரு 5 மணி இருக்கும். எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு உடனே நான் கிச்சனில் அந்த க்ரீனரியை பார்ப்பேன். அது என்னோடய ஹேபிட்டு. பார்த்து முடித்த பிறகு வெளியில் போய் தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு வந்துட்டேன். அடுத்தது கேஸ் தொடச்சேன். எனக்கு எதனாவது இது மாதிரி ஃபங்க்ஷன் டைமு, இது மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் கேஸ் தொடச்சிட்டு அப்புறமா சமைச்சா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். அதுக்காக கேஸை தொடச்சிட்டு ரங்கோலி போட்டுட்டு அப்புறம் குளிச்சுட்டு சாமியெல்லாம் நான் க்ளீன் வேறு பண்ணணும். இன்றைக்கி நடு சனியும் இருந்தது, சனி பிரதோஷமும் இருந்தது. ஸோ டபுள் ஃபெஸ்டிவல் ரொம்ப நல்லா இருந்தது. பூ என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். வாங்கி அவங்கக்கிட்ட வாங்கினா நல்லா இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். நல்லா வாசனையாகவும் இருந்தது. கேஸை தொடச்சிட்டு ஒரு கோலம் போட்டுட்டு பூவும் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் ரைஸு, ஒரு பக்கம் பருப்பு வேக வச்சிட்டேன். அப்புறம் ஒரு பக்கம் டீ போட்டுட்டேன். காலையில் டீ குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோறு வடித்தாச்சு. அதன் பிறகு பாயசம் கொஞ்சம் வச்சுருந்தேன். பாயசம் எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் மாவிளக்கு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு மாமி சொன்னாங்க, எப்பயுமே எங்கள் மாமியாரெலாம் ஒரு விளக்கு போடுவாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு மாமி சொன்னாங்க 2 விளக்கு போடுங்க, குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு 2 விளக்கு போட்டாச்சு. அப்புறம் படையல் போடுறதுக்காக இலை போட்டாச்சு. இலை 5 இலை வச்சு படைக்கலான்னு பார்த்தேன். இடம் பற்ற மாட்டேங்குது. அதனால் 3 இலையில் மட்டும் சாப்பாடு போட்டுட்டு 3 இலை போட்டாச்சு. அதுக்கடுத்தது பாயசம் வச்சுட்டேன். இப்போ பாயசம் எப்பயும் பருப்பு பாயசம், இன்றைக்கி சேமியா பாயசம் தான் செஞ்சேன். அடுத்தது பாஜியில் முட்டைக்கோஸ் பாஜி, அப்புறம் பீக்கங்காய் பாஜி, புடலங்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இதான் 5 வித பாஜி. வடை மெது வடை செய்யலை. இன்றைக்கி பருப்பு வடை செய்யலான்னு சொல்லிவிட்டு, ஏன்னா மெது வடை செய்யணுன்னா கிரைண்டரில் அது ஆட்டணும் இல்லைங்களா? ஊற வச்சு ஆட்டணும், கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இதுக்கே 5 வித பாஜிக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு பருப்பு வடை செஞ்சுட்டேன். பருப்பு வடை செஞ்சால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரும் லைக் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் செஞ்சாச்சு. அதுக்கடுத்தது ரசம், ரைஸு, சாம்பார், தயிர் நான் செம்பூரில் ஒரு கடையில் இருந்து பால் வாங்கிட்டு தயிர் உரைக்கி விட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கடையில் வாங்குகிற தயிரை விட இல்லை, இதை மாதிரி வாங்கிட்டு நம்மளா போடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா கட்டியாகவும் இருந்தது தயிர். அப்புறம் ஒரு சிலர் தளிகை வெரைட்டி ரைஸ் பண்ணுவாங்க. நான் எங்கள் முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்க அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். வெரைட்டி ரைஸ்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. இது மாதிரி தான் வடை, சாம்பார், பாயசம், அப்பளம், பாஜி, இது மாதிரி ஐட்டம் தான் செய்வாங்க. ஃபஸ்ட்டு சனி சிம்பிளாக செய்வாங்க. அப்புறம் 2வது சனி சிம்பிள், 3வது அதான் நடு சனி சொல்லுவாங்களே, அதுக்கு இது மாதிரி கொஞ்சம் கிராண்டாக செய்வாங்க. அவங்க செய்கிறத அப்படியே நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி சாட்டர்டே மட்டும் இல்லை, 3வது சனி மட்டும் இல்லை, சனி பிரதோஷமும் இருந்தது. எனக்கு நல்லா இருந்தது. சரி சொல்லிவிட்டு முருகன் கோயிலுக்கு சனி பிரதோஷம், அங்கே சிவனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளானிங் இருந்தது. ஸோ காலையில் ஒரு 11 மணிக்கெலாம் விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு 11 மணிக்கெலாம் படையல் போட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் இப்போ ரெடியான பிறகு ராமம் போட எத்தனை தடவை சொன்னாலும் ராமம் போடுங்கன்னாக்கா, அப்போ தான் நம்ம சொன்னால் தான் ராமம் போடுவாங்க. அவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு போட மாட்டாங்க. அப்புறம் ராமம் போட்டுக்கிட்டு எல்லோரும் ரெடியாகி வந்தாங்க. Mom,
नरशार्दूल कर्तव्यं दैवमाह्निकम् சாமிலாம் கும்பிட்டு முடித்த பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த பிறகு ஒரே பாத்திரமாக இருந்தது சிங்கில். ஸோ எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு க்ளீனாக கிச்சன்லாம் க்ளீன் பண்ணேன். ஏன்னா இப்போ சாயந்தரத்துக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி நான் சொன்னேன்ல, வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் சனி பிரதோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி விசேஷம் கூட பாருங்கள், 3வது சனிக்கிழமையும் இருக்குது, பிரதோஷமும் இருக்குது. அதனால் சாயந்தரமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனால் தான் கோயிலுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரலாம். ஏன்னு கேளுங்க, பிரதோஷம் கோயிலுக்கு இங்கே சடாநகர் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா எனக்கு பாலாஜி கோயிலுக்கு அங்கே நெருள் வந்து தூரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நெருள் கோயிலுக்கு போகணும். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்து சமைக்கணும், அந்த பாத்திரம்லாம் கழுவணுன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஸோ எல்லாத்தையும் க்ளீனாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போகிறேன் நான். ஏன்னா நெருள் கோயில் வந்து ரொம்ப தூரம்னு வச்சுக்கோங்களேன். 3-4 ஸ்டேஷன் போயிட்டு வரதுக்கு எப்படியும் 9:30 10 அப்படி ஆகிடும். அதனால் சொல்லிவிட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு கிளம்ப போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.